வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்ற நூலை எழுதி நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவராய் விளங்கக்கூடிய திரு பா. திருமாவேலன் அவர்கள் எழுதிய இந்த நூலை காஞ்சியில் வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கிட வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர், அன்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களே, நூலினை பெற்று சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரக தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், உத்தரமேரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் க. சுந்தர் அவர்களே, நம்மளுடைய மாநகராட்சியின் மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, மாநகர செயலாளர் நண்பர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த நூலினை பதிப்பிட்டு வெளியிட்டிருப்பதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கக்கூடிய கருப்பு புதிர்கள் என்ற பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியர், இந்த நிகழ்வை வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய திரு நீலகண்டன் அவர்களே, நூலை அறிமுகம் செய்து இந்த நூலினுடைய சிறப்பையும் நூல் ஏன் இங்கே வெளியிடப்படுகிறது என்பதை பற்றியும் உரையாற்றி அறிமுகம் செய்த நூலின் ஆசிரியர் திரு திருமாவேலன் அவர்களே, நன்றி உரையாற்றக்கூடிய PNS பாண்டியன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய வந்தவாசி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் அம்பேத்கர் அவர்களே, அதே போல செய்யார் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜோதி அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பு வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் படைப்பை மனோகரன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூல் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பான தத்துவத்தை வடிவமைத்த சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு வாதிடுவதற்கான வாய்ப்புகள் நீதிமன்றத்தின் மன்னர் முன்னே ஏற்பட்ட பொழுது அவரே வாதிட்டார். தன்னுடைய கூற்றுக்களையும் தன்னுடைய தத்துவங்களும் நியாயம் இருப்பதை உறுதியாக சொன்னார். நாட்டிலே குழப்பம் ஏற்படுத்த விரும்புகிறாய் என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொழுதும் தன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளாமல் வாதிட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் விஷத்தை தந்து அவரை கொல்வதற்காக வருவதற்கு முன்பாக அவருடைய நண்பர் கிரேட்டோவிடம் கேட்கிறார்கள், என்ன நினைக்கிறாய் கிரேட்டோ என்று நண்பர் சாக்ரட்டிஸ் கேட்கிறார். இப்பொழுதும் ஒன்றும் ஆகிவிடவில்லை நண்பா, உன்னுடைய கூற்றை திரும்பி பெற்றுக்கொள், உன்னுடைய தண்டனைகள் திரும்ப பெறப்படும் என்று மன்னரிடம் இருந்து வந்த செய்தி என்று சொல்கிறார். சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், நான் மறைந்தாலும் என்னுடைய தத்துவங்களும் என்னுடைய கூற்றுக்களும் பல ஆண்டுகள் அல்ல, நூற்றாண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் கடந்து வாடும் என்று உறுதியோடு என்று விஷத்தை அறிந்து உயிரை மாற்றி கொண்டார். இன்றைக்கும் ஏன், எதற்கு, எப்படி என்ற சொல் வந்த பிறகு சாக்ரட்டிஸுடைய வார்த்தைகளும் தத்துவங்களும் நம் கண்முன்னே வருகிறது. அதை போன்றே தான் தந்தை பெரியார் அவர்களுடைய கூற்றுக்களுக்கு வாதிடுவதற்காக அவர் நீதிமன்றங்களை சந்தித்தது உண்டு. பொன்மொழி என்ற நூலை வெளியிட்ட பொழுது அதனை தடை செய்யப்பட்டு அதற்கு நீதிமன்றத்திலே தண்டனை விதிக்கப்படும் என்ற பொழுது திரும்ப பெற முடியாது என்று உறுதியாக நின்று தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆரிய மாயை நூலை வெளியிட்டு பல ஆண்டுகள் கழித்து பேரஞ்ச பிறகு அண்ணா அவர்களுடைய அந்த எழுத்துக்களுக்காக தடை விதிக்க வேண்டும், தண்டனை விதிக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் வந்த பொழுதும் அதை பேரஞ்ச பிறகு அண்ணா அவர்கள் சந்தித்து நீதிமன்ற தண்டனையை பெற்று அரசியலில் விலகி இருந்த தந்தை பெரியாரோடு அதே சிறைச்சாலையில் இருந்தார் என்ற வரலாறு இன்றைக்கும் ஆரியமாயை நமக்கு அளித்திருக்கிறது. இந்த நிகழ்வை வைப்பதற்கான காரணமாய் அவர் தொடக்கத்தில் சொன்னார், யுவான் சாங்கை தொடங்கி பின்னர் ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். தந்தை பெரியார் எந்த வகுப்புவாரி உரிமைக்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வெளியேறிய மண் இந்த மண் என்று சொல்லி அந்த மண்ணில் நான் இந்த விழாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னதில் 100க்கு 100 கூற்று சரியானது. எந்த வகுப்புவாரி உரிமைக்காக அவர் வெளியே ஒரு இயக்கத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னாரோ அதே வகுப்புவாரி உரிமையை போல நாம் சொல்லக்கூடாத வார்த்தையை போல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சில சங்கிகளுக்கு சொல்லிட வேண்டும் என்று சொன்னால் வர்ணாசிரம கொள்கை, மனு தர்ம சாஸ்திரம் சரியாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால் சனாதனம் வழங்கி இருக்கக்கூடிய ஜாதியின் அடிப்படையில் யார் கோயிலுக்குள் இருக்கலாம், கோயில் பூஜை யார் செய்யலாம், கோயிலை வழிபடுவதற்கு யார் வரலாம், கோயில் மதில் செவருக்கு வெளியே யார் நிற்கப்பட வேண்டும், கோயில் இருக்கக்கூடிய வீதிக்குள்
வரவே கூடாதவர்கள் யார் என்றெல்லாம் வடித்து வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை நொறுக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட புயல் தான் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வைக்கத்தில் ஏற்பட்ட அந்த போர்க்களத்தை முன்னின்று எடுத்து நடத்திய மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கும் வரலாறு வைக்கம் வீரர் என்று வரலாற்று நூல்களிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் போராட்ட களத்தில் தந்தை பெரியார் எப்படி பங்கேற்றார், அவர் பங்கேற்ற பொழுது சந்தித்த சோதனைகள், அதற்காக வந்த பொழுது சமஸ்தானத்தினுடைய மன்னர் அவர்கள் அவரை விருந்தாளியாக அழைத்து நீங்கள் வர வேண்டாம், இந்த போராட்டத்துக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் மறுத்து அந்த போராட்டத்துக்கு சென்ற வரலாறு, அப்படி அவர் சந்தித்ததனால் பெற்ற விளைவுகள் என்பதனை பற்றிய வரலாறு நமக்கு நூற்றாண்டுகள் கடந்து இருக்கிறது. முத்தமிழஞ்ச கலைஞரின் பிறந்த அந்த நூற்றாண்டுக்கும் இந்த வைக்கம் போராட்டத்திற்கும் பெரும் தொடர்பு இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதுதான் சிறப்பு. அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வைக்கம் போராட்டம் நடைபெற்ற அந்த மண்ணுக்கே சென்று நூற்றாண்டு விழாவினை கேரளாவினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயனோடு சேர்ந்து அந்த விழாவினை கொண்டாடி விட்டு வந்த பிறகு ஜெயமோகன் போன்ற சங்கிகள் எழுதக்கூடிய திரிப்புகளை இங்கே மறுத்து எழுதப்பட்ட நூலாக இந்த நூல் விளங்குகிறது. ஏன் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஏன் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நூல் தான் பிரச்சனை. நமக்கு எப்பொழுதுமே நூல் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு நூல் தேவைப்படுகிறது. நூல் அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களால் ஏற்படுகிற பிரச்சனைக்கு நூலால் மட்டுமே நம்மால் அதற்கு பதிலளிக்க முடியும் என்பதற்காக பெரியாரின் வாரிசுகளாக நம்மளுடைய திருமாவேலன் அவர்கள் இங்கே எழுதியிருக்கக்கூடிய நூலில் தந்தை பெரியாருக்கும் வைக்கம் போராட்டத்துக்கும் தொடர்பே இல்லை என்று திருப்புகள் இங்கே திணிக்கப்படுகிறது. பெரியாருக்கும் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் என்பதை பற்றி எப்படி திருத்தி எழுதப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மறுப்பாகவே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலை நுழைவு போராட்டமாய் இருந்தது, ஆலையினுடைய சாலை வரைக்கும் செல்லுகிற போராட்டமே மாறியதற்கு காரணம் பெரியாரா காந்தி அவர்களா என்பதற்கான விளக்கங்களை தந்திருக்கக்கூடிய நூலாய் இது அமைந்திருக்கிறது. மாதவன் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் பங்கெடுப்பு எந்த அளவிற்கு அதை முன்னெடுத்தது எப்படி என்பதற்கான விளக்கங்களை தந்திருக்கக்கூடிய நூல் இது. ஆலை நுழைவு போராட்டம் என்பது நாத்திகர்களுக்கு தொடர்பில்லாதது, முரணானது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆலை நுழைவு போராட்டம் என்பது நாத்திகர்களுக்கானது அல்ல, ஆனால் அது பகுத்தறிவாதிகளுக்கானது, சீர்திருத்தவாதிகளுக்கானது, அனைத்து தரப்பு மக்களுக்கான போராட்டத்திற்கான புரட்சியாளர்களுக்கானது என்பதனை தந்தை பெரியார் அவர்கள் வடித்து காட்டியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஆலைக்குள் யார் நுழையலாம் என்ற சட்டங்களுக்கு விதிகளுக்கெல்லாம் மாறுபட்டு ஆலைக்குள் அல்ல கருவறைக்குள் அனைவரும் செல்லலாம் என்று சட்டத்தினை முத்தமிழ் கலைஞர்கள் கொண்டு வந்ததை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சாதித்திருப்பதற்கு அடித்தளமிட்ட போர்க்களமாய் அந்த வைக்கம் போராட்டம் அமைந்திருக்கிறது என்பதற்கான வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்காக யாரெல்லாம் இதற்கு எதிராக திருத்தி பேசக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த நூல் நமக்கு பெரும் ஆயுதமாய் வழங்கி இருக்கிறார். எனவே இந்த நூலை ஒட்டுமொத்தமாய் ஒவ்வொரு பக்கமாய் நாம் புரட்டி நம் மனதுக்குள் ஏற்றுவோம். இன்னும் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகளை நொறுக்குவதற்கு, அடித்து விரட்டுவதற்கு, இந்த சனாதனவாதிகளை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு இடமில்லை என்று காட்டுவதற்கான வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நூல் ஆயுதமாய் அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.